மண்ணில் மைதானா உங்க தம்பி அவங்க மோகன் கிருஷ்ணாவா எண்ணிக்கையில் என்ன பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நேற்று நம்ம ஒரு வக்கீல் சார் பேசினார். மஞ்சள் வச்சுட்டு பூ வச்சுட்டு ஓட்டு கேட்டு லோன் கொடுத்து போயிட்டாங்க. இந்த வாட்டி அண்ணா இப்போ பண்ணுறது உங்கள் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறோம். தயவு சேர்ந்து கொஞ்சம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பாருங்க. நான் இந்த வர்றப்ப பார்த்துன்னு வந்தேன். நம்மளோட வார்டு எப்படி இருக்குது, நம்மளோட வார்டு க்ளீன்னஸ் எப்படி இருக்குது, தாய்மார்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்ட்டு அண்ணா சொல்லுன்னு வந்தார். நெக்ஸ்ட்டு ஒரு பிரசிடென்ட்டு ஒரு கவுன்சிலர் உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த ஒரு கவுன்சிலர் பண்ணிக்குன்னு ஒரு பிரசிடென்ட் பண்ணால் இந்த தங்கவேலுனால தான் உங்கள் வார்டுக்கு நல்லாகும். தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குதுன்னு சொன்னார். எவ்வளோ நாள் வருது? ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாங்க மேடம், எம்எல்ஏ மேடம். இப்போது வின் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்கில் கொடுத்துட்டாங்க. வந்து நம்ம ஒருத்தர் தானே தண்ணி ஏன் போர்வெல் இல்லைங்களா? போர்வெல் இருக்குது. அது வந்து சிங்க் வாட்டர். ஸோ அந்த சிங்க் வாட்டர் யூஸ் பண்ணாதனால கை வைக்குது, ரேச்சிங். ஸோ அந்த மாதிரி அது வந்து யூஸ் ஃபார் அந்த டைலட் குடிக்கிறதுக்கு எல்லாம் தண்ணி இப்போ காசு கொடுக்குறதா? காசு கொடுத்து தண்ணி ಒಂದು ಬಿಂದಿಗೆ 100 ರೂಪಾಯಿ சொல்லுங்க. நிறைய பாம்பு மேயுதுங்க அந்த பக்கம் ஆர்டி பிளாக் சொல்லுங்க. விஜய் தண்ணி இல்லையா? 30 ரூபாய் ஒரு கேன் காசு கொடுத்து வாங்க. போர் தண்ணி வருது. டால்ட் தண்ணி வாங்குதில்லையா? நீங்க டால்ட் தண்ணி வாங்குதில்லையா? டால்ட் தண்ணி வாங்குதில்லையா? அதுதான் வாங்குதில்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் 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 பீம். இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்குது. என்னோட அண்ணா ராமச்சந்திர அண்ணா அவர் என்னோட வார்டுக்கு வரணும் டோர்னமெண்ட். நான் நினைச்சது ஏதோ 10 பேர் இருப்பாரு, இல்ல என்னோட பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒரு 2 டீம் 4 டீம் பார்த்து. ஆனா இங்கூட வந்ததுக்கு தான் தெரியும் எனக்கு ராமச்சந்திரன் அண்ணா அவங்க சக்தி என்னான்ட்டு. ராமச்சந்திரன் அண்ணா அவங்க சக்தியை பற்றி பேசணும்னா, இந்த கேஜர் தங்கவேலு வார்டு நம்பர் 9ல வார்டு நம்பர் 9ல தாய்மார்கள் கிட்ட எவ்வளவு அன்பா இருப்பாங்கோ, தாய்மார்களை கேட்கறதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும், தாய்மார்களை கஷ்டம் எப்படி தீர்த்துக்கணும்ன்றதுக்கு தான் அவங்களோட ஆசையா இங்க வந்து எல்லா தாய்மார்களுக்கும் எனக்கு என்னோட இன்ட்ரடியூஷன் பண்ணி கொடுத்தாங்க. நான் இந்த ஒரு நாள் இந்த வார்டு நம்பர் 9க்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வந்திருப்பேன். ஆனா இப்பதான் ஒரு உண்மையான அண்ணன் ராமச்சந்திரன் கிடைச்சிருக்கிறதுக்கு என்னோட புண்ணியான்ட்டு நான் இன்னைக்கு நினைச்சிருக்கேன். அப்படியே இன்னொரு விஷயம் நான் சொல்ல போனோம். வார்டு நம்பர் 9ல இங்க இருக்கிற எல்லா நம்ம பிளேயர்ஸ், வாலிபால் பிளேயர்ஸ் இருக்கட்டும், கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்கட்டும், வார்டு நம்பர் 9ல இருக்கிற நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், நம்ம ராமச்சந்திரன் ஒரு கனவு ஒண்ணுதான். வெறும் வார்டு நம்பர் 9 இல்லை, கேஜர் தங்கவேல் இருக்கிற 35 வார்டுக்கும் ஒரு நல்லது பண்ணும், ஒரு ஜாப் ஃபேர் பண்ணிட்டு எவ்வளவு பேருக்காவது அவட பேருக்கு வேலை வாங்க கொடுக்கணும்ன்றது அண்ணாவோட ஒரு கனவு. இந்த மாதிரி ஆலோசனை
இந்த மாதிரி ஒரு நல்லது செய்யணும்ன்ற ஒரு காரியம் ஒரு மனசு ராமச்சந்திரனுக்கு வந்திருக்குதுன்னா கண்டிப்பா அது மக்கள் சேவை பண்ற ஒரு முதல்ல அவங்க பண்ண ஒரு சேவைக்கு ஒரு வழி என்று நான் நினைச்சிருப்பேன். ராமச்சந்திரன் சொல்ற மாதிரி தான் டிசம்பர் உள்ள ஒரு ஜாப் ஃபேர் நடக்கும் ஆர்கே ஃபவுண்டேஷன் சார்பா. இங்க இருக்கிற எல்லா நம்ம கேஜிஎஃப் யூஸ் இருக்கட்டும், பிளேயர்ஸ் இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லா ஒரு நண்பங்க பெரியவங்க எல்லாமே அந்த ஜாப் ஃபேருக்குள்ள வந்து 10 பேருக்கு நல்லதாவதான நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு சொல்றோம். அப்படியே இந்த ஒரு 9th வார்டுல இப்பவே ஒரு டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு கேஜிஎஃப் தங்கவயல்ல. என்னப்பா அந்த டென்ஷன் அடுத்த வரை வர்ற ஒரு முனிசிபல் எலெக்ஷன்ஸ். நம்மளுடைய டீம் ரெடியா இருக்கிறீங்களா இல்லீங்களா? என்னோட டீம் ஆர்கே ஃபவுண்டேஷன் டீம் இல்ல, இது கேஜிஎஃப் கட்சியோட டீம் ரெடியா இருக்கு. யார் யார் சின்ன பசங்கன்னு நம்ம பத்தி பேசினாங்களோ, என்னோட அண்ணன் ராமச்சந்திரன் தான் ஃபர்ஸ்ட் பிகினிங்க பாத்துக்கிறாரு. ஒரு சின்ன பையில அடுத்த வர்ற முனிசிபல் எலெக்ஷன்ல கேஜிஎஃப் தங்கவயல் நகரசபை சட்டத்துல வந்து டேபிள் அடிச்சு நகரசபை 9th வார்டுக்கு வேலை பண்ற ஒரு சிங்கம்ன்ட்டு நான் சொல்ல போறேன்ட்டு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். சோ ஒரு 9th வார்டுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. உண்மையா சொல்றேன், கடவுள் சத்தியமா சொல்றேன், என்ன பத்தி நம்மளுடைய டீம் பத்தி கேஜிஎஃப் கட்சி பத்தி பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு ராமச்சந்திரன் சாருக்கு காசு கொடுத்து மோகன் கிருஷ்ணா கூப்பிடல, ராமச்சந்திரன் சொந்த காசு கொடுத்து கேஜிஎஃப் தங்கவேல் நல்லதாகணும், வார்டு நம்பர் 9 நல்லதாகணும் இன்னைக்கு அவங்க ஓன் செல்ல கொடுத்து என்னோட கூப்பிட்டு நீங்க வாங்க, நீங்க வந்த எனக்கு 10 ஓட்டு வரும், நீங்க வந்த எனக்கு சக்தி கூப்பிட்டுருக்குறாங்க இல்லையா? இது என்னோட சக்தியில கேஜிஎஃப் தங்கவயல் போல நம்ம ஜொத்தையில கேஜிஎஃப் தங்கவயல் மண்ணின் மைதான்ல யார் நிக்கிறாரோ அவங்களோட சக்தி என்று நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம ராமச்சந்திரனை ஜெயிப்பாரு. ராமச்சந்திரனை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்றதுக்கு நாமளும் வெளியே இருக்கிறோம். என்ன வேணும் பண்றான்னா காசு கொடுக்கறது, மஞ்சப்பூ கொடுக்கறது, லோன் கொடுக்கறது இல்ல, மக்களை வீட்டுக்கு போயிட்டு என்ன சேவை பண்ணுமோ அந்த சேவை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்ட்டு நான் ராமச்சந்திரனுக்கு சொல்றேன். இவ்வளவு பேர் என்னோட நண்பன், என்னுடைய ஆர்கே ஃபவுண்டேஷன் டீம், கேஜிஎஃப் கட்சியில வந்திருக்கிற எல்லா ஒரு நண்பங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு ராமச்சந்திரனா. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சுட்டு நம்ம வார்டு நம்பர் 9ல ஒரு கவுன்சிலர் ஆகணும். நம்ம பத்தி சின்ன பசங்க யார் பேசினவங்க அவங்களுக்கு சின்ன பசங்க சக்தி என்னன்னு நீங்க காட்டணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த டைம் 500 ஓட்டு வாங்கி அவங்க டெபாசிட் இருக்கிற வரைக்கும் நான் பண்ண போறேன் இந்த டைம். நீங்க பாத்துங்க. ஸோ அது வந்து சப்போர்ட் வந்து அண்ணா மோகன் கிருஷ்ணா ஒரு வந்து எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு பப்ளிக் சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும், யூத் சப்போர்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஜாப் ஃபேருக்கும் அரேஞ்ச் பண்றது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நீங்க வந்து என்னன்னா இப்போ அவருக்கு என்னுடைய சார்பாக உங்களுடைய சார்பாக கேட்டு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.